ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸலில் சார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம பைவட் டேபிளை பற்றி பார்த்தோம். அதை வச்சு நம்ம எப்படி ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதே ரிப்போர்ட்டை நம்ம ஒரு சார்ட் த்ரூவாக நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். ரிப்போர்ட் நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு தெளிவான ஒரு டேட்டாவாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வெல்கம் டு வின்ரி டெக். நான் உங்கள் டெக் தோழன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஒரு டேட்டாஸ் சும்மா ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த டேட்டாவை வச்சு நம்ம எப்படி ஒரு சார்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் எந்த இதுக்கு சார்ட் கிரியேட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அந்த டேட்டாவை இன்செர்ட்டில் போங்க. நீங்கள் நேரத்தில் இதில் இந்த டூல் பாரில் உங்களுக்கு நிறைய சார்ட் இருக்குது, டைப் ஆஃப் சார்ட். இப்போ நான் மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு மெனு த்ரூவாக பாப்அப் த்ரூவாக பார்க்கணுன்னா நான் சிஎல் சார்ட்டுக்கு போகிறேன். ஆல் சார்ட்டில் கிளிக் பண்ணுறேன். இது காலம் சார்ட், லைன் சார்ட், பை சார்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைப் ஆஃப் சார்ட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த சார்ட் நல்லா இருக்குமோ, எந்த சார்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமோ, எந்த சார்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணால் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்கு தோணுதோ அந்த மாதிரி சார்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிவிடுங்க. நீங்கள் எது செலக்ட் பண்ணாலும் டேட்டாஸ் ரிப்போர்ட் ஒரே மாதிரி வரும், கொஞ்சம் வித்தியாசமாக ஷோ ஆகும். அவ்வளோதான். ஓகே, நான் இப்போ சிம்பிளாக ஒரு காலம் சார்ட் எடுக்கிறேன். காலம் சார்ட்டில் எனக்கு எப்படி வேணுமோ அந்த சார்ட் டைப்பை சப் டைப்பை செலக்ட் பண்ணிவிடுவேன். ஓகே கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ட் கிரியேட் ஆயிரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இது மந்த் வாய்ஸ் ரிப்போர்ட், சேல்ஸ் ரெப் வாய்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன், ரிஜின் வாய்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன், ப்ராடக்ட் வாய்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன், ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட். அவ்வளோதான். இப்போ இந்த ரிப்போர்ட்டில் நான் இப்போ ஒரு சார்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இந்த சார்ட்டில் சும்மா ஏதோ ஒரு பாராக தெரியுது. இதை நம்ம இன்னும் நல்லா டிசைன் பண்ணலாம். இந்த ப்ளஸ் சிம்பிளில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஆக்சிஸ்னு வரும். ஆக்சிஸ் டைட்டில் ஷோ பண்ணலாம். அதே போல் டேட்டா லேபிள் ஷோ பண்ணலாம். டோட்டா டேட்டா டேபிள் ஷோ பண்ணலாம். அதாவது சார்ட்டோட சேர்த்து டேபிளும் உங்களுக்கு ஷோ பண்ணணும்னா ஷோ பண்ணிக்கிடலாம். சார்ட் கொஞ்சம் பெருசாக பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி டேட்டா லேபிள் உங்களுக்கு எந்த மாதிரி எங்கே வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன் நீங்கள் இதில் பண்ணிக்கிடலாம். அதே போல் இந்த சார்ட்டுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். ஸ்டைல் ஆஃப் சார்ட் எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு எதை ஃபில்டர் பண்ணணும், ஒன்லி உங்களுக்கு பிப்ரவரி மந்த் ஷோ பண்ணண்டா அப்படின்னா நீங்கள் அதை ஹைட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்படி நீங்கள் க்ரியேட் பண்ண சார்ட்டை நீங்கள் எந்த மெத்தடில் வேணுனாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கிடலாம். அதே போல் இதோட கலர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இன்னும் நிறைய எடிட் பண்ணணும்னா ஃபார்மேட் சார்ட் ஏரியா போங்க. அதில் போய்ட்டு நீங்கள் எந்த கலர் ஃபில் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த மெத்தடில் அதாவது சார்ட்டோட ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அதை இதை செட் பண்ணி வச்சுக்கிடலாம். இதை ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போ இதுக்கு இன்னொரு சார்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட்டில் போகிறேன். இன்செர்ட்டில் போய்ட்டு சார்ட்டில் கிளிக் பண்ணுறேன். ஆல் சார்ட்லேயும் போகிறேன். இப்போ இதுக்கு வேற ஒரு சார்ட் டைப். இப்போ நான் லைன் சார்ட் செலக்ட் பண்ணுறேன். அதில் இந்த மெத்தடில் வேணும் அப்படின்ட்டு இது லைன் சார்ட் வந்துடுது. அதே போல் இப்போ இந்த ரிப்போர்ட்டுக்கு எனக்கு ஒரு பை சார்ட் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இன்செர்ட்டில் போகிறேன். நான் பை சார்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். பை சார்ட் வந்துடும். இப்படி உங்களுக்கு எந்த மெத்தடில் அதை என்ன டிசைன் பண்ணணும்னாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு டிசைன் பண்ணணுமோ அதை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு டேபிளுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிடலாம், டைரெக்டாக ஒரு சார்ட் மாதிரி கொடுத்து இப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில் இருக்கும். இதோட வேல்யூ ஷோ பண்ணணும் அப்படின்னா வேல்யூ ஷோ பண்ணிக்கலாம். டேட்டா லேபிள் ஷோ பண்ணிங்கன்னா அதில் லேபிள் உங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி நீங்கள் இன்னும் நீங்கள் இதை எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபார்மேட் இதில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் ஆல்ரெடி சார்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதையும் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த சார்ட் டிசைனில் உங்களுக்கு சார்ட் செலக்ட் பண்ணால் இந்த மெனு வந்துடும். இதில் சார்ட் டைப் இங்கேருந்து நீங்கள் கிரியேட் பண்ண சார்ட் டைப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சார்ட் டைப் சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். அதே போல் உங்களுக்கு டேட்டா சேஞ்ச் பண்ணணும்னா டேட்டா சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். இப்போ நீங்கள் டேட்டா சேஞ்ச் பண்ணது இங்கே ஷோ ஆகும். இதை இங்கேருந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இந்த கர்சரை கொண்டு போய்ட்டு இப்படி நீங்கள் எடிட் பண்ணலாம். டோட்டல் வேண்டாம், இவ்வளோ டேட்டா தான் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரோ காலம் சேஞ்ச் பண்ணி வேணும் அப்படின்னாலும் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்விட்ச் பண்ணிக்கிடலாம். அதே போல் ஆட் சார்ட் எலிமெண்ட் இருக்குது.
இதில் நம்ம அதில் ரைட் கிளிக் பண்ணி பண்ணோம்னா அதே இது உங்களுக்கு இங்கே வந்துடும். இங்கே வந்து இதை வந்து நீங்கள் வந்து எது வேணுமோ நீங்கள் அதை வந்து ஷோ பண்ணிக்கிடலாம். இப்படி நீங்கள் ஒரு சார்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதே போல் அதை வந்து எந்த மாதிரி உங்களுக்கு எடிட் பண்ணணுமோ அதை எடிட் பண்ணிக்கிடலாம். இதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸில் சேல்ஸ் ரிப்போர்ட் கொடுத்து ஒரு அட்ராக்ஷனாக கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அதே போல் பைவட் சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இன்செர்ட்டில் போனோம்னா இதில் வந்து 2 இது இருக்குது. ஒன்று வந்து நார்மல் சார்ட் கிரியேட் பண்ணுறது, இன்னொன்று வந்து பைவட் சார்ட் கிரியேட் பண்ணுறது. அதாவது இப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய டேபிளாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இது வந்து சின்ன சின்ன டேபிளாக ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து உங்களுக்கு நிறைய ஒரு பெரிய டேபிளாக இருக்குது. இப்போ இதுவும் சின்ன டேபிள் தான். இன்கேஸ் 1000 ரோஸ் நிறைய அன்லிமிட்டெட் ரோஸ் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ரிப்போர்ட் எடுத்து நம்ம வந்து ஒரு பைவேட்டாக மாற்றணும், மீன்ஸ் சார்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்துக்கலாம், ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பைவேட் டேபிள் இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட்டில் போங்க, பைவேட் டேபிளில் போங்க, ஓகேன்னு கொடுங்க. இப்போ புது ஷீட்டில் வந்து பைவேட் டேபிள் பைவேட் டேபிள் பண்ணாதுங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் வந்து பைவேட் சார்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். பைவேட் சார்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அதே போல் பைவேட் டேபிளும் சார்ட்டும் சேர்ந்து வந்துடும். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டேட்டா எங்கே வச்சா நல்லா இருக்குன்னா ஆல்ரெடி நான் வந்து பைவேட் டேபிளில் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சார்ட்டும் வந்துடும், உங்களுக்கு டேபிளும் வந்துடும். அப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய டேட்டாவிலேருந்து ஒரு சின்ன பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் நான் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா மீன்ஸு ஒரு டிசைன் பண்ணி ஒரு லே அவுட் எடுத்து அதை வந்து நான் ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நான் வந்து பைவட் சார்ட்டை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு டேபிளும் டிசைன் பண்ணி ஒரு சார்ட்டும் டிசைன் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னும் நிறையா உங்களுக்கு வந்து எக்ஸலில் இன்னும் கண்டினியூவாக ஒவ்வொரு வீடியோவாக பண்ண போகிறோம். அதை நீங்கள் கண்டினியூவாக பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதே போல் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கண்டினியூவாக வந்துகிட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.